ரொம்ப அருமையா பாடனம்மா. ஆண்டவன் உனக்கு அழக மட்டும் கொடுக்கல, அருமையான குரலையும் கொடுத்துருக்கான். உன் பாட்டை கேட்டதுல நான் ரொம்ப சந்தோஷமாயிட்டம்மா. நீ பாடின பாட்டு ஊர் மக்கள் நெஞ்சுக்குள்ள இறங்கி ஆனந்தமா ஒளிஞ்சு கிடக்கு. நானும் சின்ன வயசுல மேடை ஏறணும்னு ஆசைப்பட்டேன். மேடை ஏறினேன், பாட்டு பாடல, பஞ்சாயத்து பண்ண. சரி, முடிஞ்சதை பத்தி பேசக்கூடாது. ஒரு கலைஞரை கௌரவிக்கிறது இந்த பெரிய பட்டியோட வழக்கம். அதே மாதிரி இந்த வருஷம் உங்களுக்கு இந்த பதக்கத்தை கொடுக்குறம்மா. எந்திரிமா எந்திரிமா எந்திரிமா. ஒரு கலைஞன் என்னைக்குமே அடுத்தவங்க காலில் விழக்கூடாது. அதை நான் அனுமதிக்க மாட்டேன். என்னை இந்த அளவுக்கு யாருமே கௌரவப்படுத்தினதில்லை. நான் இந்த மண்ணுக்கும் இங்க இருக்கிற பெரியவங்களுக்கும் என்னைக்குமே நன்றி கடன் பட்டிருக்கேன். தூங்கும் போது கூட கையை இடுப்புல வச்சுட்டு இருக்கான் பாருங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நீங்க சந்தோஷமா இருக்கிறத இன்னைக்குதான் பார்த்தேன். என்னமா தாளம் போட்டு ரசிக்கிறீங்க? நானாவது பாட்டுக்கு தான் தாளம் போட்டேன். உன் வீட்டுக்காரரு ஆட்டமே ஆடி விட்டார. அப்பா, என்ன நல்ல குரல்கா அந்த தமிழ்ச்செல்விக்கு. அட குரலை விடு, அந்த புள்ள பாக்கிறதுக்கு என்ன லட்சணமா இருக்குது. நம்ம ஊர்ல பாதி பேர் சொக்கிட்டாங்கல்ல. அந்த புள்ள உட்காந்துக்கிட்டே என்ன ஆட்டம் ஆடிச்சு. நம்ம ஊருக்காரங்க சரியான ஆளதான் கூட்டி வர சொல்லிருக்காங்க. ஆமா ஆமா ஆமா. தமிழ்ச்செல்விய பத்தி மட்டும் பேசிட்டு இருந்தா இப்படி வேற எதை பத்தி பேசுறது இல்ல. அது வந்து சொல்லு மாப்ள. பாட்டு மட்டுமா நல்லா இருந்துச்சு, வேற கரகாட்டக்காரங்களும் நல்லா தானே ஆடினாங்க. பார்த்தேன், கொடிக்கம்ப எடுத்துட்டு போகும்போது நீங்க அந்த கரகாட்டக்காரி பின்னாடியே ஆடிட்டு போனதை பார்த்தேன். இங்கிட்டும் அங்கிட்டும் போய் வசூல வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னா அதுக்கெல்லாம் கால் வலிக்குதுங்க. இப்ப அந்த கரகாட்டக்காரி பின்னாடி ஆடிட்டு போகும்போது கால் வலிக்கலையோ? ஐயா, அது இசை இல்ல. இசைய கேட்டா செத்த பணம் கூட காலாட்டும் இல்ல. நல்ல சகலைங்க. அம்மா, எனக்கு மட்டும் பரிவட்டம் கட்டாம இருந்திருந்தா நானும் ஆடி இருப்பேன். அப்படி சொல்லுங்க மாமா. ஐயா, திருவிழால ஆடினது சரின்னு மட்டும் சொல்லிடாதீங்க. அவ்வளவுதான், கரகாட்டக்காரி வீடே கதின்னு போய் உக்காந்துக்குவாங்க. காமாட்சி, நம்ம குடும்பத்துல யாருக்கும் அந்த மாதிரி குணம்லாம் கிடையாது. ஐயா, எல்லாரும் உங்கள மாதிரியே நல்லவங்களா இருக்க மாட்டாங்கல்ல. நல்ல கலைஞர்களை பாராட்டுறதுல தப்பு இல்லையே. இந்த வயசுல உங்களுக்கு இதெல்லாம் தேவையா? எனக்கு என்ன சிங்கத்துக்கு. ஆமா ஆமா, பேச்சு மட்டும்தான் சிங்கம் மாதிரி. அக்கா, மாமாவை ரொம்பதான் கிண்டல் பண்ற. அவருக்கு என்னக்கா குறைச்சல? அப்படி சொல்லு கொழுந்தியா, அப்படி சொல்லு. பேச்ச குறைச்சு பேசுங்க. காமாட்சி, தமிழ்ச்செல்வி பாடின பாட்டு என் காதோரத்துல அப்படியே கேட்டுக்கிட்டு இருக்குமா. ஆமாங்க ஐயா, அந்த முத வரிதான் எனக்கு ஞாபகத்துக்கு வரல. மதுரை பூங்காத்து, மதுரை பூங்காத்து, அடிக்குது என் தேச பார்த்து, அடிக்குது என் தேச பார்த்து. அடுத்த ஒரு என்னதுமா? அதே யாரு பாடுறது? நீங்க சும்மா இருங்க, மருமக பொண்ணு பாடட்டும். எனக்கு பாட தெரியாதுங்க. நீங்க வயக்காட்டுல பாடின பாட்டெல்லாம் நாங்க கேட்டிருக்கோம், எடுத்து விடுங்க. ஆனழகா அழகருங்க அள்ளித்தரா தமிழ் பாட்டு. ஆரடிய எனாரு, அருவாளோடு வீரனாரு, சூலத்தோட காளியாத்தா, சுடலமாடன் கருப்பசாமி, மீனாட்சி துணை இருக்க, மாரியாத்தா என இருக்க, சீமையெல்லாம் என் பாட்டு சீரி பாயுதையா. ஆத்தோரும் தேரோட்டம் அம்மன் வந்து பாராட்டும், ஊரே கலகலக்கும் எங்க ஊரு தேரோட்டம். ஏ ஆத்தோரும் தேரோட்டம் அம்மன் வந்து பாராட்டும், ஊரே கலகலக்கும் எங்க ஊரு தேரோட்டம். கை தட்டினதெல்லாம் போதும், கை கழுவிட்டு வாங்க, சாப்பிட போலாம். இருப்பா,
உன் மதனி இவ்வளவு அருமையா பாடுறத இப்பதான் கேட்டுட்டு இருக்கேன். என்னால 2வது முறையெல்லாம் சமைக்க முடியாது. நீங்கெல்லாம் கை தட்டி சிரிச்சிட்டு இருப்பீங்க. நானும் முருகேசன் பொண்டாட்டியும் அடுப்படையில கிடந்து சாப்பிடுறதா? ஏய் எந்திரிச்சு வாங்கய்யா சாப்பிடலாம். ஆமா, அந்த வீரபாண்டி முருகேசன் 2 பேரும் எங்க போனாங்க? வண்டியை சரி பண்ணிட்டு வரேன்னு முருகேசன் போனான், வீட்டு பக்கமே காணோம். மேடை கச்சேரிக்காரங்களுக்கு பணம் கொடுக்கணும்னு வீரபாண்டி போனான், அவனையும் காணோம். வீடே இப்படி சந்தோஷமா இருக்க நேரத்துல எங்க போனானுங்க? இந்த வருஷம் எல்லாமே தடங்களா இருக்கிற மாதிரி தெரியுது. எல்லாம் அந்த முனியாண்டி தான் காப்பாத்தணும். ஆமையா, நானும் வீரவாண்டி மச்சானுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். நீங்க எதுக்கு காத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாதா? எதுக்குமா? எல்லாம் அதுக்கு தாங்கய்யா. அதுக்கு தானே இவங்க எதுக்கு வாயை பொழந்துக்கிட்டு காத்துட்டு இருப்பாங்கன்னு தெரியாதா? எல்லாம் இந்த நாடு சரக்குக்கு தான். ஓஹோ, வர்ற வழியில வீரபாண்டியன் சொல்லிச்சு வாங்கிட்டு வரேன்னு, அதுக்குதான் காத்துக்கிட்டு இருக்காங்க. துறப்பாண்டி, உன் மாமனை கூட்டு போய் தண்ணி கட்டிட்டு வா. மாமா வர்றது. சரி மச்சான். ஐயா தண்ணி காட்டுறதுக்கு எங்க மாமா என்ன மாடா? ஆமா, நீங்க என்னமோ சிங்கம்ன்றீங்க, நீங்க என்னமோ மாடுன்றீங்க. எல்லாருமா ஒண்ணு சேர்ந்து எங்க அண்ணனை கொண்டு போய் மிருகசாலையில சேர்த்துருவீங்க போல இருக்கே. ஐயோ, அப்படி சேர்த்து விட்டா நிம்மதியா இருக்கும். மாமா கடைசியில உங்க நிலைமை இப்படியா? எல்லாம் உங்க அக்கால கல்யாணம் பண்ண நேரம்மா. சரி 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 சரி, துறப்பாண்டி சமைச்சு வச்சுட்டு காத்துக்கிட்டு இருக்கான். வாங்க எல்லாரும் போய் சாப்பிடுவோம். வாங்க. கிளம்புங்க கிளம்புங்க. எந்திரிக்கண்ணே. கீழே போவோம். வாங்க எந்திரிங்க. ஆமா, வாங்க மருமகனே. Yeah, yeah.